ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 99 Days Survey in the Forest. இது நம்ம கேம் பிளேயோட பார்ட் 2. இந்த கேம் பிளேயோட ஏம் நம்ம 20 days சர்வே பண்ணுறது. நானும் நம்ம ஃப்ரெண்டும் முன்னையே ஆடிட்டு இருந்தோம். அதில் நான் 50 days, அவர் 75 days சர்வே பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம கேம் பிளே படி தான் போக போகிறோம். அதனால நம்ம இன்னைக்கு 20 days தான் சர்வே பண்ண போகிறோம். பார்ட் 1 யாரோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம 10 days சர்வே பண்ணியிருப்போம் நம்ம ஃப்ரெண்டு கூட. இப்போ நம்ம 20 days சர்வே பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஏலியன் கிளாஸ் வாங்கிட்டாரு. அப்படியே அந்த கேம் பிளேவிலே வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சரியாக தெரியல. நம்ம பார்ட் 1 கேம் பிளே பண்ண மாதிரி தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணணும். கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணோடனே லூட் அடிக்க போகணும். நம்ம ஃப்ரெண்டு ஏலியன் கிளாஸ் வச்சுருக்கனால பிரச்சனையே இல்லை. அவர் பார்த்துப்பாரு ஏதாவது எனிமீஸ் வந்தால். 6th day அட்டாக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப் ஃபயர் கிட்ட. இப்போ நம்ம லெவல் 2 ஏற்றியாச்சு. லெவல் 3 அவர் மரத்தை தான் வெட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 6 இல்லைனா லெவல் 5 ஃபுல்லாக பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பிளான் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா மரத்துக்கு பஞ்சமாயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 மரத்தை வெட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கிட்ட காப்பாற்றணுன்னா நம்ம 4 level கேம்ப் ஃபயர் பண்ணால் தான் நம்ம ஃபஸ்ட் கிட்டு செகண்ட் கிட்டு காப்பாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3rd கிட்டு 4th கிட்ட காப்பாற்றணுன்னா நம்ம லெவல் 5 இல்லைனா லெவல் 6 பண்ணால் தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோர் பிளான்ட் ஸ்டோர். நம்ம ஃப்ரெண்டு அதுக்குள்ளே லூட் அடிக்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மரத்தடா வெட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே வீடு இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு நடி இருக்குது, சைலண்ட்டாக உள்ளே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள செஸ்ட்டு இருக்கும். செஸ்ட்டு ஓப்பன் பண்ண நம்ம ஃப்ரெண்டு கிராஃப்ட் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணிட்டார். மேலே மெசேஜ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு நம்ம நைட்டு நேரத்தில் சர்வே பண்ண முடியாது, ரொம்ப பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இதோட லைட்டு வெளிச்சம் அதிகமாக தரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைலோவில் அப்படியே மெட்டல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நைட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைலண்ட்டாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஃபுட்பால் இன்க்ரீஸ் பண்ண தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொண்டு வந்ததெல்லாம் இங்கே வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கேம்ப் ஃபயரில் போட்டுடலாம். இந்த 4 மெட்டலை நான் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 wood 6 மெட்டல் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம பக்கத்தில் உள்ள மரத்தெலாம் வெட்டி கேம்ப் ஃபயரில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு அங்கே வர நிறைய மெட்டல் கொண்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம பெட்டு கட்டலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பெட்டு கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சண்டை போடுறவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் தான் பெட்டு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு பெட்டு ப்ளூ பிரிண்ட்டை வாங்கிட்டார். ஆனால் இது ஓரமாக வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட்டக்கூடாது.
கேம்ப் ஃபயர் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மரம் இதை வெட்டிப்போம். சத்தம் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஃப்ரெண்டு ரேகனை வச்சு அடிக்கிறாரு, அந்த சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்துலேயே பிளான் பண்ணிடுவோம். ஃப்ரெண்டு பன்னி ஃபுட் வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஈட் பண்ணிப்போம். இது இங்கேயே பிளான் பண்ணிடலாம். நம்மளும் போய் பன்னி ஃபுட் எடுத்து குட் ஆக்ஸ் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மற்ற ஈஸியாக வெட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முயல் கறியை கொடுத்து ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டம் காட்டுது ஒரு பன்னியை அடிக்க. பக்கத்தில் பன்னி ஃப்ரெண்ட்ஸ், இதையாச்சும் பன்னி ஃபுட் கிடைக்கணும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பன்னி ஃபுட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபுட்டு தான் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டா 6th டே தான் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ட்ரேடர். நம்ம டக்குன்னு போய் பன்னி ஃபுட்டை தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கில் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பன்னி எதுவுமே பக்கத்துலேயே இல்லையே. இந்த ஃப்ரூட் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பன்னி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை அடிப்போம். இதுலையாச்சும் பன்னி ஃபுட்டு இதுலேயும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் பன்னி ஃபுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியாமல் ஹீட் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல 2 பன்னி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பன்னி ஃபுட் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம்ப் ஃபயர் போக வேண்டியது தான். நைட்டு வேறு கரெக்டாக அப்ரோச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் ஷாக் வாங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி குட் ஆக்ஸ் கொண்டு வந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் 4 மீட் இருக்கு, 2 கோரை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது 2வது டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைட்டு முடிஞ்சால் 3வது டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏம் வந்து 20 டே தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக. நம்ம ஆல்ரெடி 50 டேஸ் சர்வே பண்ணியிருக்கோம். அதனால் 20 டே பண்ணுறது அவ்வளோ பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோ டேஸ் நம்ம சர்வே பண்ணுறத போட்டால் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நேரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல் 4 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ரேகன் நாளுக்கு வந்துட்டார். நம்ம ஃப்ரெண்டு வந்து உட்டை வெட்டி கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் சில்ட்ரன்ஸை காப்பாற்றலாம். காலையில் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பின்னாடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அங்கே உல்ஃப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ரேகனை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். குட் ஆக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம குட் டாக்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இங்கே தான் காமிச்சிது. நம்மளுக்கு லக்கியாக அந்த இடத்துல பேண்டேஜ் கிடச்சிருக்கு. கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு டை ஆகிட்டாரு. எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட். இப்போ நம்ம இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த அவரும் பேண்டேஜ் வச்சுருக்கார் ஃப்ரெண்ட். நம்ம மேலே ஏறி அடிப்போம். சைடில் ஒன்று இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு பேண்டேஜ் வச்சு காப்பாற்றிடலாம். நம்ம போய் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது குட் ஆக்ஸ் கிடச்சிருக்கு. வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெண்டு பேருமே ஆல்ரெடி வச்சுருக்கோம். குட்டு ஷாக் கிடச்சிருக்கு. அவரும் ஆல்ரெடி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிடலாம். உல்ஃப் பெல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு முக்கியம். பெல்ட் ரேடர் கிட்ட கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பாடுலாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். நம்ம பாயிண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்கு. ரிவால்வர் கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ரேகன் வச்சுருக்கறனால நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம். நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை டேக் பண்ணிக்கலாம். புல்லட்டை ஸ்டோர் பண்ணி நம்ம இங்கே தான் செஸ்ட் ஓப்பன் பண்ணோம். பக்கத்துலேயே இன்னொரு செஸ்ட். இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி ரிவால்வர் வச்சுருக்கா. பேண்டேஜ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேறு ஃபுட்பால் கம்மியாக இருக்குது. நைட்டு வேறு அப்ரோச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஹங்க்ரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் காப்பாற்றி வச்சு இது எப்படி ஓரமாக அதிலே வச்சிடலாம். ரிவால்வர் ஆமோ கேம்பில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்து எடுத்துப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு நிறைய கொண்டு வந்துருக்காரு. நம்மளுக்கு ஃபுட்டு கம்மியாக இருக்கு. ஈட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு பெட்டை பில்ட் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பெட்டு பில்ட் பண்ண வேணான்னா பில்டு பண்ணிட்டேன். இதை தூக்கி நம்மள போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மெட்டல் நிறைய. நம்ம கேம்ப் ஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உட்டை வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு நைட்டு சண்டேயா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே இடத்துல நிறைய இது பிளான் பண்ணதுனால தான் இத்தனை விட்டு கிடச்சி. இந்த ஒரே இடத்துல பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் அதே மாதிரி தான். ஒரே இடத்துல பிளான் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக விட்டுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் 59 இன்னும் 60 இன்னும் கொஞ்சம் தான். பேண்டேஜ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ப்ளோரே போயிட்டு இருக்காரு. நம்ம பிளான் பண்ணிடலாம். ஒரே இடத்துல பிளான் பண்ணி ஏன்னா அப்போ எக்ஸ்ப்ளோர் போகலன்னா இன்றைக்கி நைட்டு வர சண்டே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளால் சமாளிக்க முடியாது. நம்ம நைட்லேயே லேட்டாக வந்து அப்புறம் அவங்க வேறு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த நாள் காலையில் எக்ஸ்ப்ளோர் போக முடியாத மாதிரி ஆகிடும். அதனால தான் இங்கேயே கேம்ப்லேயே பக்கத்தில் மாதிரி வுட் எடுத்து போயிடும். நம்ம அடுத்த நாள் கன்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சாம்பிளிங்கே கிடைக்கல. அது கச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ண முடியும். ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்காக நம்ம ரொம்ப தூரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் வந்துச்சு இன்னைக்கு நைட்டு அட்டாக்னு. 20 செகண்ட்ஸ் அங்கே விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் போய் கொண்டு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேகன் உங்கள் ஃப்ரெண்டு வேறு வரல. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நம்ம முடிச்சாச்சு. இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் ஃபைட் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 18th டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கிளியர் பண்ணி கேம்ப் ஃபைல ஒன்றுமே அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுவும் கிளியர் பண்ணிடலாம். 71 வந்துச்சு. பெல்ட் ரைட வருவான் ஃப்ரெண்ட்ஸ். டே 6 நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். பெல்ட் நம்ம வுட்டு இன்னும் போடல ஃப்ரெண்ட்ஸ். $82 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பிளான் கரெக்டாக மர போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே வச்சுருந்ததை நம்மளே எடுத்து வந்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெல்ட்டு ஸ்பியர் வாங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எது தேவையில்லைன்னா இது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு
எடுத்தாலும் புல்லட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புல்லட் இப்போதைக்கு கேம்ப் ஃபயரில் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ரெயின் ஸ்டோரேஜ் செஞ்சதுனால மரத்தொட்டி இதுக்குள்ளே போட்டோம். நம்ம ஃப்ரெண்டு மரத்தொட்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுலேருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஈரமாகவே இருக்குது. நம்மளும் மரத்தை வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஞ்சர் நம்ம எதுக்கும் வெட்டி போட்டுருக்கோம். மழை ஸ்டாப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மற்ற வெட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு வர டே 9 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் ஒரு நாள் நைட்டு போயிட்டா இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிளான்ட்டு. 12 வுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. நம்ம மீட்டை சாப்பிட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மீட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மீட் இருக்கு. நம்ம சண்டை போது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே ஏறி கூட நின்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஆல்ஃபா ஒரு பெல்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேப்பு பில்டு பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேப் மட்டும் அதில் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அப்படியே ஃப்ரெண்டு ஓல்டு பெட்டை பில்டு பண்ணிட்டார். $25 மெட்டல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சண்டையில் நம்ம செய்யலாம். சண்டையில் இதை நம்ம இப்படி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்டல் கம்மியாக இருந்தால் இது மேலே ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சண்டே இருந்தால் கொஞ்சம் அது எனக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அப்போ டைம் இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம்ப் ஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மரம் வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளான் பண்ணது. இந்த இடத்துல பிளான் பண்ணுவோம். 74 வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு அங்கே போய் நம்ம மாற்ற விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் எக்ஸ்ப்ளோர் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை கேம்ப் ஃபயரில் போட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மரம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிளான் பண்ணிடலாம்.
அதை லெவல் 5 ஏற்றும் போது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே போல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நான் சில்ட்ரன்ஸை காப்பாற்றலாம் ஃபஸ்ட்டு அந்த சைடு. இந்த இடத்துல செஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்கிரேட் பண்ணுறது, ஃப்ரூட் அப்கிரேடு பண்ணுறது இடமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறையா அல்ஃபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அயன்ஸ் இருக்கு, இதுக்குள்ளே நல்லதாக கிடைக்கணும்னு ரைஃபிள் கச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஃபிள் கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ம இந்த இடத்துல ஒரே செடி ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துட்டேன். இப்போ கேம்ப் ஃபயருக்கு ஓட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உல்ஃப் படையே தொட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என்னமோ செஸ்ட் இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல செஸ்ட் அப்படியே சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். குட் ஆக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட். இப்போதைக்கு நம்ம கேம்ப் ஃபயர் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் நைட்டு சாப்பிட்றோம். ஃபுட்பாலும் நம்ம கம்மியாக தான் இருக்கு. இங்கே உள்ள கேரட் சாப்பிடுவோம். லாஸ்ட் 20 செகண்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் வரும் நைட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் வந்தோடனே கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வரலாம். தூரமாக இருந்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 20 செகண்ட்ஸில் நைட்டு வந்துடும். இப்போ 0 செகண்ட்ஸ்னால் நைட் வந்துச்சு. இப்போ 1 minute 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி டே ஆகும். நானாக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே டைம் காமிக்குது, அதை பார்த்து சொல்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேயோட யூஸ். எல்லாத்தையும் பாதி ஃபுட்பால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இல்லை. பன்னி ஃபுட் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட்டு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மரத்தை அந்த இடத்துல மரம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லெவல் 5 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இடத்துல ஒரு மரத்தை வைக்கலாம். வரல நம்மளும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு சவுண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், காலியான. திருப்பி ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ஃபியூல் கேன்லாம் கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 92 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மரத்தை வெட்டினா வேஸ்ட் தான். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் போய் கொண்டு வரலாம். அந்த இடத்துல செஸ்ட்டு தச்சு இந்த இடம் தான். இந்த இடத்துல செஸ்ட் இவ்வளோ ஆமோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஃப்ரெண்டு எடுத்துப்போம். நம்மளுக்கு ரைஃபிள் ஆமோ கிடச்சா மட்டும் நம்ம இவ்வளோ செஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஆக்ஸ் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபியூல் கேன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூல் கேன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ டக்குன்னு போய் இதை கேம்ப் போட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப் ஃபயர் கிட்ட வந்தாச்சு. நினைக்கிறேன் அப்கிரேட் ஆகாதுன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்தை வெட்டி இது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டும் மரம் கட்டன்னு இருந்தாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போதைக்கு இந்த சாப்ளிங் ஸ்டோர் பண்ணி இப்போ அந்த இடத்துல பிளான் மழை நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காஞ்ச உடனே எடுத்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் பண்ணியாச்சு, இப்போ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 15 விடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்கிரேட் பண்ணோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்கிரேட் பண்ணியாச்சு. நைட்டு நேரத்தில் மழை பெய்யாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம இதை வெட்டிப்போம். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளான் பண்ணுறோம்? கேம்ப் ஃபயர் வுட்டுக்காக தானே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வுட்டு, பெரிய மரத்தை வெட்டினா கூட இவ்வளோ வுட்டு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 15 வுட்டு இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு நமக்காக ரைஃபிள் ஆமாவை கொண்டு வந்துருக்காரு. 37 ஆயிடுச்சு. இப்போ ஃபியூல் கேன் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டே 17 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 19 டே 18 வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே 20 வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மழை பெஞ்சா நமக்கு பிரச்சனை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஃபிள் ஆமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 19. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒரு குழந்தைய தான் காப்பாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் செகண்ட் குழந்தைய காப்பாற்றலாம், நம்ம ஃப்ரெண்டு அப்கிரேட் பண்ணுவார் ஃப்ரெண்ட். அதோட மழை ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டே 21 ஆயிடுச்சு. இதான் நம்ம கடைசி நைட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட் ரைடு. எல்லாம் இப்போ காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம்ப் ஃபயர் ஓடிடலாம். செஸ்ட் அதான் பார்க்குறேன். நமக்கு அல்ஃபா உல்ஃப் பெல்ட்டே கிடச்சிச்சு. செஸ்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். மெடிக்கிட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு.
நம்ம பேண்டேஜ் சுட்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் ஃபயருக்கு போனால் நீங்கள் என் ஃப்ரெண்டோட கேம் ப்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெட் ரீல்ஸு அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். 99 டேக்கு நல்லா சப்போர்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் ஃப்ரெண்டு டெட் ரீல்ஸ் பண்ணியிருக்கா. அது அதில் ஸ்டேக் ஏன் இப்போ நான் டாபிக் எடுத்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஸ்னேக் ஆயில் குடித்தா பாயிண்ட்டு சல்லுன்னு ஹீல் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நெருப்பு மலை இருந்தால் சல்லுன்னு பாயிண்ட்டு ஹீல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கே நம்ம ஆல்ஃபா பிரேட் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்தா நம்ம பெல்ட்டு என்ன தரான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஃபிள் ஜெயின் சாக் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயின் சாக் முறையாக ஜெயின் சாக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ரெட் கலரில் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது 20 பொருள் வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 20 பொருள் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். இல்லை 25 அதுமாரி அதில் கறி எடுத்தால் ஃப்ரெண்ட்ஸ் வெளில வரும்போது வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தானா அந்த ஷாக்கில் இதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசி நைட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது. கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாக்கில் கொஞ்சம் 3 மீட்டர் நம்ம இதுக்கு மேலே ஏறிடலாம். இப்போ வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்பு விடுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொல்லணும். எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டியர் வருது. ஸ்பான் ஆகிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை போட்டு தள்ளிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். டம்மி பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் லாங்லேருந்து அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முடியும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஃபிள் எடுக்கிறதுக்கு நான் ஸ்பியர் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன மாதிரியே 20 டேஸ் சர்வே பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு நாளே சர்வே பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாலோவின் அப்டேட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்டு ஹாலோவின் அந்த கேண்டில் வச்சு சாக்லேட்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாபியில் புதுசாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அது வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ஆல்ஃபாபெட்டு கொண்டு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டே 25 வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அடுத்த கேம் பிளே பார்ட் வேணுனால 100 லைக்ஸு 100 சப்ஸ்கிரைப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.